உங்கள் ரெகபோத்துக்கு நேராக உங்களை வழி நடத்த போறார். உங்களை உங்க ரெகபோத்துக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெகபோத் என்றால் கர்த்தர் எனக்கு இவ்வளவு நல்லவரா என்பா ஒரு அடையாளம், புதிய ஆசீர்வாதம். பிரச்சனைகள் மத்தியில, புறக்கணிப்பு, எதிர்ப்புக்கு மத்தியில கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் தான் ரெகபோத். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் ரெகபோத். இது ஒரு புதிய ஆசீர்வாதம். கர்த்தர் இவ்வளவு நல்லவரா என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ரெகபோத். ஆண்டவர் உங்களை எங்கு இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருங்க. ஈசாக்கே, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்ற இடத்துல நிற்பேன். அதை ஆண்டவரை அறிந்து கொண்டு முதல் வருடத்திலிருந்து ஆண்டவர் கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தார். ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும், சொல்ற இடத்துல நிற்கணும், அவர் என்ன சொல்றாரோ செய்யணும். அதனால் தான் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய பிக் டைவர்ஷன் இந்த லைஃப், வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையில் வந்தாலும் தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பது நிமித்தம் தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்துல வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அதே மாதிரி வைப்பார். லிசன் டு காட்ஸ் வாய்ஸ், ஸ்டே வேர் காட் வாண்ட்ஸ் டு ஸ்டே. 100% ஆசீர்வாதம். 2001 ஆண்டு எங்களை சந்தித்தார், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார், வேலையில் வைத்தார். படிப்படியாய் 15 ஆண்டுகள் வர வர விருத்தி அடைய வைத்தார். அதற்கு பிறகு 8 வருடம் முழு நேர ஊழியத்தில் வைத்தார், வர வர விருத்தி அடைய வைத்தார். எந்த இடத்துல வர வர விருத்தி அடைகிற அனுபவம் இருக்குதோ நிச்சயமா போராட்டம் இருக்கும். ஆனா போராட்டத்தை கண்டு கலங்காதீங்க, கர்த்தர் கரம் நம்மோடு இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைகிறார், சவுல் ரிஜெக்ட் பண்ணுகிறார். ரிஜெக்ஷன் வரும். நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, உங்கள் சூப்பர்வைசரே உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் நண்பர்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கூட இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னால் போய் இவன் என்னையா பண்ணுறான்னு சொல்லி போடுவாங்க. ரிஜெக்ஷன் வரும். அந்த ரிஜெக்ஷனை குறித்து கவலைப்படாதீங்க. நெகேமியா ஒரு மனிதனுக்குள்ள, ஒரே மனிதன் நெகேமியாவுக்குள்ள கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார் என்பதை விட அவனுடைய வாஞ்சை, ஹங்கர் ஃபார் காட், அந்த ஹங்கரை தான் ரெகபோத் ஊழியத்தினுடைய மிஷன் ஆண்டு கொடுத்திருக்கிறார். தேவனுக்காய் வாஞ்சை, அந்த நெகேமியாவை கொண்டு அலங்கத்தை கட்டும்படியாய் அவனுடைய வாஞ்சை. அந்த நெகேமியாவுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்தது. ஒரு மனிதனாய் அந்த இடத்துல கடந்து போறார், அலங்கத்தை கட்டுகிற வாஞ்சையோடு. எதிர்ப்பை கண்டு ஒரு நாள் கலங்கி போகாதீங்க. யாருக்குள்ள கர்த்தருடைய தரிசனம் பெரிதா இருக்குதோ அவங்களுக்கு வர்ற எதிர்ப்பு பெரிதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. If you are struck in your path, if you are struck in your vision, go to the feet of the Lord. ஆண்டு இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தார். 15 ஆண்டுகள் அவருடைய எந்தெந்த இடத்துல வேலைக்கு கொண்டு போறார் 100 மடங்கு ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு இடத்துல உயர்த்தினார். 8 வருடம் ஊழிய பாதையில் கிருபையா ஆண்டவர் நடத்தினார். There was a turning point. ஏதோ சிலது அந்த ரிஜெக்ஷன், அப்போசிஷன், ஈசாக்கு கடந்து போன மாதிரி அனுபவம். Only thing what I did was I went to the feet of the Lord. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. I came to this land by the instruction of the Holy Spirit in the year of 2001. ஆண்டு சொன்னார், இந்த தேசத்தில் நான் சிங்கப்பூர் கொண்டு போகிறேன், அந்த இடத்துல நீ ஊழியத்தை செய்யணும். The vision is clear. இந்த தேசத்தில் வந்து தேவனுக்காய் ஊழியம் செய்து ஓட்டத்தை இந்த தேசத்தில் முடிக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த சித்தம். My dear beloved, God is going to open a new door. ஒரு புது இடத்துல ஒரு துறவை தட்டும்படியாக உங்களுக்காக ஒரு புது வாசலை ஆண்டவர் திறக்க போறார். ஹல்லேலூயா. எதற்கும் கலங்கி எனக்கு நடக்குமா நடக்காதா, இது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் கொண்டு போவார். நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. It was a God's ordained place. ஜெபித்து தேவ சமூகத்தில் கடந்து வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போறான். உங்களுக்கு ஒரு சில இடத்துல சில போராட்டம், சில காரியங்கள் முடியல. ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை வைக்க நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு கடந்து போய் அவரை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. வேலை இடத்துல உங்களை குறித்து வாக்குவாதம் பண்றாங்களா?
தானியேலுக்கு எதிர்ப்பு வந்தது, வாக்குவாதம் பண்ணினாங்க. அதே இடத்துல தானியேலின் தேவன் வெளிப்பட்டு அவனுடைய ரெகபோத்தை, தானியேலுடைய ரெகபோத்தை சிங்கத்தின் கெபில ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய துவக்கத்தின் நாளில் வந்திருக்கிறீங்க. எப்படி ஈசாக்குக்கு ஆண்டவர் ரெகபோத்தை கொடுத்தாரோ, தாவீதுனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து சொன்ன வார்த்தையை தாவீதுனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரோ, கர்த்தர் உங்கள் ரெகபோத்திற்கு நேராய் உங்களை வருகிற நாட்களில் வழி நடத்த போறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. உங்களுக்கு உரிய ரெகபோத்துக்கு நேராய், உங்களுக்குரிய பிரேக் த்ரூவுக்கு நேராய் கர்த்தர் உங்களை வழி நடத்தி அற்புதமா அதிசயமா கர்த்தர் நடத்த போறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஏன் ரெகபோத்துக்கு நேராய் ஆண்டவர் நீ நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தடை இருக்கலாம், ரிஜெக்ஷன் இருக்கலாம், அப்போசிஷன் இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ரெகபோத்திற்கு நேராய் உங்களை வருகிற நாட்களில் வழி நடத்த போறார். ஆதியாகமம் 26:22 வசனத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் ரெகபோத்தை கொடுத்து இந்த தேசத்துல பழுகி பெருகும்படி நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். அதற்கு ரெகபோத் என்று பெயரிடப்பட்டது. இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த தேசத்துல ஸ்தாபிக்கும்படியாய் முன்குறித்து அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் துவக்க ஆராதனையில, இந்த முதல் ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த நன்மை கடந்து வருவதாக, ஒரு விசேஷித்த நன்மை கடந்து வருவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உம்முடைய நன்மை கடந்து வருவதாக. Touch them, Father. ஒவ்வொருவரை தொடுவீராக. உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ரெகபோத் ஊழியத்தில் தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து இந்த தேசத்திலோ இந்த ஊழியம் எங்கெங்கெல்லாம் பரவ கர்த்தர் சுத்தமா இருக்கிறீரோ உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்களை வறுமையாக்கி தேவ சமூகத்தில் ஒரு குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சுத்தம் ஊழியத்தில் நிறைவேறுவதாக. கர்த்தருடைய மிஷன் ஊழியத்தின் மூலமாய் ஸ்தாபிக்கப்படும்படியா ஜெபிக்கிற தேவ கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக.